வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 11/3/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:25. கரணம் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று காலை 10:30 வரை. துவாதசி பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:07 வரை. பூசம் பின்பு ஆயில்யம். யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 3:07 வரை. மூலம் பின்பு பூராடம். மேசராசி நேயர்களே, எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறும். அலைச்சல்களில் அனுபவங்கள் அதிகமாகும். புதுவிதமான எண்ணம் உருவாகும். வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும். பொருள் வரவுகள் கிடைக்கும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அஸ்வினி அனுபவங்கள் கிடைக்கும். பரணி பொருள் வரவுகள் மேலோங்கும். கிருத்திகை நினைத்தது நிறைவேறும். ரிஷபராசி நேயர்களே, வீட்டில் மனக்கசப்புகள் வந்து நீங்கும். பூர்வீக சொத்துக்களினால் அனுகூலங்கள் உருவாகும். யோசித்து செயல்படுவீர்கள். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இடமாற்றம் உருவாகும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். அலைச்சல்களினால் நன்மையான நிலை ஏற்படும். பொருளாதாரம் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். கிருத்திகை மனக்கசப்புகள் நீங்கும். ரோகிணி நிம்மதியான நாள். மிருகசிரேஷம் நன்மைகள் உருவாகும். மிதுன ராசி நேயர்களே, அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். இதுவரை இருந்து வந்த தடைகள் விலகும். ஆதாயங்கள் உருவாகும். பொருள் வரவுகள் மேலோங்கும். குழந்தைகளிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மிருகசிரேஷம் நிதானம் தேவை. திருவாதிரை தடைகள் விலகும். புனர்பூசம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். கடகராசி நேயர்களே, நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். நினைத்த காரியம் நிறைவேறும். மேலதிகாரிகளின் மூலம் அலைச்சல்கள் அதிகமாகும். ஆதாயங்களும் கிடைக்கும். தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சியான நிலை உருவாகும். செலவுகளும் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் உதவிகள் கிடைக்கும். பூசம் கௌரவங்கள் மேலோங்கும். ஆயில்யம் வளமான நாள். சிம்மராசி நேயர்களே, வேலை தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். மனதிற்கு பிடித்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். புதுவிதமான பிரச்சனைகள் வந்து நீங்கும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அலைச்சல்கள் அதிகமாகும். சந்தர்ப்பங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மகம் மாற்றங்கள் கிடைக்கும். பூரம் கௌரவங்கள் மேலோங்கும். உத்திரம் நிம்மதியான நாள். கன்னி ராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். அனுகூலங்கள் உண்டாகும். வேலை தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். கௌரவங்கள் மேலோங்கும். அமைதியுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உத்திரம் ஒத்துழைப்புகள் கூடும். ஹஸ்தம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். சித்திரை நினைத்தது நிறைவேறும். துலாம் ராசி நேயர்களே, நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும். மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் கடமைகள் அதிகமாகும். மேன்மையான நிலை ஏற்படும். வீட்டில் மகிழ்ச்சியான சந்தோஷங்கள் உண்டாகும். கௌரவங்கள் மேலோங்கும். இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். அனுபவங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். சித்திரை ஆதரவுகள் கூடும். சுவாதி மேன்மைகள் ஏற்படும். விசாகம் குழப்பங்கள் தீரும். விருச்சிகராசி நேயர்களே, தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். வீட்டில் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். நட்பு வட்டாரம் விரிவடையும். எதையும் எதிர்த்து வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சிக்கல்கள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். விசாகம் சாதகமான நாள். கனுஷம் ஆதரவுகள் கிடைக்கும். கேட்டை வெற்றிகள் உருவாகும். தனுசு ராசி நேயர்களே, தேகநலன் சீராகும். முன்னேற்றம் ஏற்படும். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். பொருள் வரவுகள் கூடும். நட்பு வட்டாரத்திடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். மூலம் முன்னேற்றம் ஏற்படும். பூராடம் பொருள் வரவுகள் கிடைக்கும். உத்திராடம் தடைகள் விலகும். மகர ராசி நேயர்களே, சூட்சங்களை கற்றுக்கொள்வீர்கள். உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள்.
உத்தியோகத்தில் கடமைகள் அதிகமாகும். திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். ஆலய வழிபாட்டையும் மேற்கொள்வீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உத்திராடம் நெருக்கம் உண்டாகும். திருவோணம் முயற்சிகள் கைகூடும். அவிட்டம் பொறுப்புகள் கூடும். கும்பராசி நேயர்களே, உத்தியோகத்தில் மேன்மையான நிலை ஏற்படும். குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். சுற்று வட்டாரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும். திகநலன் சீராகும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். ஆசைகள் நிறைவேறும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் மென்மையான நாள். சதயம் மாற்றங்கள் கிடைக்கும். புரட்டாதி சிக்கல்கள் தீரும். மீனராசி நேயர்களே, வியாபாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். சிக்கனமாக செயல்படுவீர்கள். சேமிப்புகளை மேம்படுத்துவீர்கள். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். தேகநலன் சீராகும். உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. நெருக்கடிகள் நீங்கும். மென்மையான நிலை உருவாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். பூரட்டாதி யோசித்து செயல்படவும். உத்திரட்டாதி மகிழ்ச்சியான நாள். ரேவதி நெருக்கடிகள் நீங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.